புதுச்சேரியில் காணாமல் போன 9 வயது சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஹ்மான் வழங்க கேட்கலாம். ரஹ்மான், சிறுமி உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதி மக்களோட தற்போதைய மனநிலை என்னவா இருக்கு? அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவா இருக்கு? மேலும் விசாரணை எந்த கோணத்திலிருந்து தொடங்கப்பட்டிருக்கு காவல்துறையினரால? ராதா மற்றும் பிரியதர்ஷினி, அதாவது புதுச்சேரி மட்டுமல்ல, பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் அனைவருமே அச்சத்தோடும் பதற்றத்தோடும் இருக்கக்கூடிய இந்த சம்பவம் நடந்த இடத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரி சோலை நகரிலே 9 வயது சிறுமி கடந்த சனிக்கிழமை என்று காணாமல் போனார். அவரை தேடி இந்த பகுதி முழுவதுமாக போலீசார் சல்லடை போட்டு தேடினார்கள். ஏனென்றால் அந்த சிறுமி இந்த பகுதியை விட்டு செல்லவில்லை, வேறு எங்கும் வெளியில் செல்லவில்லை என்பது உறுதி செய்த பின்பு இந்த சிறுமி இங்கேதான் இருக்க வேண்டும் என்று அறிந்து 72 மணி நேரம் சல்லடை செய்த பின்பு நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் இந்த சிறுமி அதாவது சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் இந்த பகுதி என்பது அந்த சிறுமி குடியிருக்கக்கூடிய 150 மீட்டர் தூரத்திற்கு தான் இந்த வீடு இருக்கின்றது. இந்த பகுதியில் அதாவது ஒளிப்பதிவார் ஸ்ரீதர் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாடி வீட்டில் தான் ஒரு முதியவர் தங்கி 57 வயது முதியவர் தங்கியிருந்திருக்கின்றார். இந்த பகுதியில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கின்றது. இதிலே இந்த சம்பவத்தை பொறுத்தவரை அதாவது சனிக்கிழமை அன்று போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்திய நிலையிலே கிட்டத்தட்ட 11 பேருக்கு மேலே அவர்கள் விசாரணை தீவிரப்படுத்தினார்கள். இந்த நிலையிலே நேற்று இந்த சிறுமியுடைய உடலை கைப்பற்றிய பின்பு 5 பேரை பிடித்து விசாரணை செய்திருக்கின்றார்கள். இதில் இந்த வீட்டில் இருந்த 57 வயது முதியவர் மற்றும் ஒரு இளைஞர் இருவருமே தீவிர விசாரணை வளையத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிறுமியை எவ்வாறு கொலை செய்யப்பட்டது, என்ன நடந்தது என்ற கோணத்திலே அவர்கள் விசாரித்து வருகின்றார்கள். இந்த பகுதியிலே பார்க்கலாம், அதாவது ஏராளமான மது பாட்டில்கள் இந்த பகுதியில் இருக்கின்றது. இதனை அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது ஒரு பாய் இருக்கின்றது, அதன் அருகிலே தான் இந்த வாய்க்கால் இருக்கின்றது. ஆகவே இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்றது. அந்த கோணத்திலே விசாரணை செய்து வருகின்றார்கள். மேலும் நேற்று நடைபெற்ற விசாரணையிலே, நள்ளிரவு வரை நடைபெற்ற விசாரணையிலே அந்த இளைஞர்கள் மது போதையில் இருந்ததனால் உண்மையான விவரம் தெரியவில்லை. மேலும் இந்த சம்பவத்திலே யார் யாரெல்லாம் ஈடுபட்டார்கள் என்று இதுவரை விசாரணை என்பது தீவிரமடைந்திருக்கின்றது. இந்த வாய்க்காலில் தான் இந்த சடலமானது, இந்த பெண் குழந்தையுடைய இந்த சிறுமியுடைய சடலம் எடுக்கப்பட்டது. இந்த காட்சியை பார்த்த பெற்றோர்கள் அனைவருமே, அதாவது குழந்தையுடைய பெற்றோர் மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்குமே மிகவும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனென்றால் இந்த சம்பவத்துடைய பின்னணிக்கு, சம்பவத்திற்குடைய முகாந்தரத்துக்கு முக்கியமான காரணம் என்று பார்க்கும்போது மதுதான். இந்த மது போதையில் தான் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக இந்த பகுதி மக்கள் அதிகம் குற்றச்சாட்டுகின்றார்கள். ஏனென்றால் இந்த பகுதியிலே கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அதிக அளவு இளைஞர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நேற்றைய தினம் இந்த பொதுமக்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். ஆகவே இதன் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு கொடூர குற்றச்சம்பவம் நடைபெற்றிருப்பதாக தெரிய வருகின்றது. போலீசார் அனைத்து கோணங்களிலும் தங்களுடைய விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த குழந்தையுடைய உடல் மிகவும் அழுகிய நிலையிலே இந்த உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் சனிக்கிழமை அன்று காணாமல் போன அன்றே இந்த சிறுமி அதாவது வேஷ்டியால் சுட்டப்பட்டு இந்த கழிவுநீர் வாய்க்காலில் போடப்பட்டிருக்கின்றார். ஆகவே சனிக்கிழமையிலிருந்து நேற்று வரை இந்த வாய்க்காலிலே இந்த பிணம் இருந்ததாக கூறப்படுகின்றது. அதனால் பிணம் முழுவதுமாக உடல் அழுகிய நிலையிலே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இது பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையிலே அந்த சிறுமி எந்த வகையில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிய வருகின்றது. ஏனென்றால் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ஏனென்றால் இந்த பகுதி சுற்றிலும் மிகவும் நெருக்கடியான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஆகவே இந்த பகுதியில் அவ்வளவு துணிச்சலாக அந்த சிறுமியை அழைத்து வந்து அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் இது குறித்தான விசாரணை என்பது விரிவாக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த விஷயத்தில் இந்த இருவர் மட்டுமே சம்பந்தப்பட்டதற்கான வாய்ப்பும் இல்லை என்று போலீசார் கருதுகின்றது. ஆகவே அந்த இருவரிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மேலும் இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற கோணத்திலே போலீசார் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்பே அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டாரா என்பது தெரிய வரும். மேலும் இந்த சம்பவத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். இருந்தபோதிலும் இந்த பகுதி தொடர்ந்து பதட்டத்தோடு இருக்கின்றது. இங்கு போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரை உண்மையான குற்றவாளிகளை பிடித்து தர வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ராதா, நிச்சயமா ரஹ்மான், சிறுமியின் உடல் சடலமாக மீட்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் தீவிரமா விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.